அண்மை செய்தி. கோயில் அறங்காவலர் குழு தீர்மானத்தின்படி சட்ட விதிகளை பின்பற்றுவதாக அறநிலையத்துறை ஐகோர்ட்டில் விளக்கம் கொடுத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள் வழங்கலாம். கோயில் நிலங்களில் கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள், கலாச்சார மையங்கள், நிர்வாக கட்டடங்கள் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சி.ஆர். ரமேஷ் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பணிகளில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு சொந்தமாக 4.78 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளன. 23,000 கடைகள், 76,500 கட்டுமானங்கள் உள்ளன. இவற்றின் மூலம் 2024 ஏப்ரல் முதல் 2025 மார்ச் வரையிலான ஓராண்டு காலத்தில் 345 கோடி ரூபாய் குத்தகை வருமானம் வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் பாசன வசதி இல்லாததாலும் நகர மயமாதல் காரணமாகவும் பெரும்பாலான நிலங்கள் எந்த வருவாயும் ஈட்டுவதில்லை. இந்த நிலங்களில் திருமண மண்டபங்கள், அரங்கங்கள், கடைகள் கட்டுவதன் மூலம் கோயிலுக்கு வருவாய் கிடைக்கும் என்பதாலும் ஆக்கிரமிப்புகளில் இருந்து அவற்றை பாதுகாக்க முடியும் என்பதாலும் கட்டுமானங்கள் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கோவில் அறங்காவலர் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் உரிய அனுமதிகளை பெற்ற பிறகு இந்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதாகவும் சட்ட விதிகளின்படி பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோயில் நிலங்களில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள கோயில் உபரி நிதியை பயன்படுத்தக்கூடாது என எந்த சட்டப்பிரிவும் தெரிவிக்கவில்லை என்பதால் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீக்க வேண்டும் எனவும் பதில் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு எந்த கோயிலுக்கு எந்த சட்ட விதியை மீறி நிதி பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து விளக்க மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.